கூட்டணிக்கு வருகிறது என்று அறிவித்தால் என்று ஒரு வார்த்தை சொன்னால் 500 கோடியை முதல் தவணையாக அட்வான்ஸா கொடுப்போம். நாங்கள் அந்த பேரங்களுக்கு அந்த பணத்துக்கு அது போன்ற அற்பத்தனமான மலிவானவர்களுக்கு ஒருபோதும் அதுக்கெல்லாம் சோரம் போகாம சமரசம் பண்ணாம இந்த களத்தை நிற்கிறோம். தேர்தல் ஜனநாயகத்தில் ஜெயிக்கிற கட்சி வளரும், தோக்கிற கட்சி வளராது. இதுதான் நியதி. திமுக அதிமுக மாற்றான அரசுங்கிற ஒண்ணு நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக கட்சி எழுப்பல. 92 93 காலத்தில் ஐயா வைகோ வந்தாங்க. 96 ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர். ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர் 98 அதிமுக கூட்டணிக்கு போனார். 99 திமுக கூட்டணி போனது. இன்னைக்கு செல்லா காசாக மாறி 21 கூட்டணினாரு. பிறகு அதிமுக கூட்டணி போட்டாரு. திமுக கூட்டணிக்கு பேரம் பேசினாரு. இன்னைக்கு தேமுதிக தேய்மானம் அடைஞ்சிருச்சு. அதே போல பாமக மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தை வைத்து அவர்களும் வந்தார்கள். ஒரு தேர்தலை கொண்டார்கள். தேர்தலில் தோல்வி, மறுபடியும் கூட்டணிக்கு போனார்கள். மக்கள கூட்டணி அது தோல்வி அடைஞ்ச உடனே எல்லாம் பதறி சரி போயிட்டாங்க. இப்படி ஒரு தேர்தல் 2 தேர்தல் தோல்விக்கு பிறகு தாங்கள் வைத்த முழக்கத்தை கைவிட்டு விட்டு யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களுடைய கூட்டணிக்கு போனாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 2010 மே 18ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட மேடையில் அறிவித்தோம், திமுக எங்கள் துரோகி, அதிமுக எங்கள் எதிரி. தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, தேர்தல் உடன்பாடு இல்லை என்று அறிவித்தோம். இந்த 15 ஆண்டுகள பயணத்தில் துள்ளி கூட சமரசம் பண்ணல. 2016 தனிச்சு போட்டி போட்டோம். 1 விழுக்காடு வாக்கு. நாங்க வெற்றி ஈட்டல. நாங்க மறுபடியும் களம் கண்டோம், களத்துக்கு போனோம். 2019 பாராளுமன்ற தேர்தல் 4 விழுக்காடு வாக்கு. நாங்க வெற்றி பெறல, மறுபடியும் களத்துக்கு வந்தோம். 2000 களத்துல 7 விழுக்காடு வாக்கு. கடைசி 2024 பாராளுமன்ற பொது தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலிலே 8 விழுக்காடு வாக்கை 1 ரூபாய் காசு கொடுக்காது கருத்துக்களை விதைச்சு மாற்று அரசியல் முழக்கத்தை வச்சு மாநில கட்சி அங்கீகாரத்தை 10 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி சாத்தியப்படுகிறது. காசு கொடுக்காம வாக்கை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பணம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை. ஆனாலும் மக்கள் நம்ப எத்தனை முறை எங்களை தோற்கடித்தாலும் சரி, எங்களை உதாசனப்படுத்தினாலும் சரி, எங்களை புறந்தள்ளினாலும் சரி, நாங்கள் களத்தை விட்டு விலகினது இல்லை. இந்த களத்துல மக்களுக்கு ஒரு சிக்கல், மக்களுக்கு ஒரு பிரச்சனை, களத்துல முதலாளா வந்து நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேட்டேனு, கைட்டகோடமணி, 8 வழிச்சாலை, உயர்மட்டு கோபுரம், ஸ்டெர்லைட்டு, அணுவுல, அணுக்கழி மையம், மீட்டினம், எல்லா பிரச்சனைக்குமா போராடி இருக்கோம். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், நிக்சாம் புயல், சென்னை பெருவெள்ளம், மக்கள் பாதிக்கப்பட்ட காலத்திலே மக்களோட காலத்தில் மழமொழி மகாதேவன் அவங்க பாதுகாப்பு புராணங்கள் இல்லை, இதிகாசங்கள் இல்லை. மிதத்தில் மழை பொழிகிறான். அன்பு சொந்தங்களே, உலகத்துக்கு நன்னீரை கொடுப்பது மழைகள் தான். ஒட்டுமொத்த நன்னீர் வளத்துல 80 விழுக்காடு வட்டி கொடுப்பது மழைகள் தான். மழை இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி, மழை இருக்கக்கூடிய காடு நேரத்தை வந்து மழையை பெய்ய வச்சு அப்படிதான் அறிவுவாங்க, அப்படிதான் ஆறுவாங்க, அப்படிதான் தண்ணி கிடைக்குது. அந்த மழைகள் தடங்கப்பட்டு விட்டால், அழைக்கப்பட்டு விட்டால் பருவமழை போயிட்டு போகும். நன்னீர் மழை இல்லாது போகும், குடித்தண்ணீருக்கு தட்டுப்பாடு வரும், சுற்றுச்சூழல் சமநிலை மாறுபடும். இன்னைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறார். எந்த கட்சி ஆண்டா, அதிமுக ஆண்டாலும் இதான் நடமை, திமுக ஆண்டாலும் இதான் நடமை. அதிமுக ஆட்சியாளர்கள் சட்டம் வந்து சரியில்லை, திமுக போராடும். திமுக ஆட்சியாளர்கள் சட்டம் வந்து சரியில்லை, அதிமுக போராடும். ஆனால் இரண்டாயிரத்து திமுக ஆட்சியை மழைப்பொழி நடக்கவில்லை, அதிமுக போராட்டத்தை பார்த்துக்கொண்டா. அதிமுக ஆட்சியாளர்களை மழைப்பொழி நடக்கவில்லை, திமுக போராட்டத்தை பார்த்துக்கொண்டா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கட்சியில் எந்த கட்சி ஆண்டாலும் இந்த மழை கட்சி தமிழ்நாட்டில் நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. ஆய் எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.